ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிசல்ட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரிசல்ட் எந்த மாதத்தில் வெளியாக இருக்குதா, அடுத்த மாதம் ரிசல்ட் வருமா வராதா, 20,000 வேக்கன்சிஸ் வரை இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லையா, எவ்வளோ வேக்கன்சிஸ் வரை இன்க்ரீஸ் ஆகும், எந்தெந்த கம்யூனிட்டிக்கு இதன் மூலமாக பெனிஃபிட் கிடைக்கும், எந்த ப்ரையாரிட்டி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஜேஏஎஃப் இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 120 மார்க் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா 120 மார்க் இருந்தது அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கும், அதற்கும் குறைவாக மார்க் உள்ளவங்களுக்கும் வேலை கிடைக்குமா, கம்யூனிட்டி வைஸ் நமக்கு எவ்வளோ மார்க் கட் ஆஃப் மார்க்காக வரும் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற இந்த மாதிரியான ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்தளவில் இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிச்சயமாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளோ குறைவான மார்க் இருந்தால் கூட நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ கடினமான ஒரு எக்ஸாம் இது தான். நம்மளுடைய சேனலில் கூட நிறைய போஸ்டெல்லாம் போட்டிருந்தோம். அதாவது எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறாங்க, அதாவது அதிகபட்சமான மாணவர்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த 120லேருந்து 140 மார்க்குள்ள அந்த இடைப்பட்ட மார்க்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமானவர். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70% பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய சேனலில் ரிப்ளை கொடுத்தவங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 70% பேர் இந்த 120 மார்க்லேருந்து 140 மார்க் வரை தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதன்படி கணக்கெடுப்படையில் நமக்கு நிறைய பேருக்கு இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக நமக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றதே குறைவாக தான் வரும். அதோடு கூட நம்ம சேர்மன் அவர்கள், டிஎன்பிஎஸ்சியோட சேர்மன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக விரைவில் கவுன்சிலிங் இதற்கான ரிசல்ட் அடுத்த மாதம் நமக்கு வெளியிடப்படும். அதோடு கூட நமக்கு கவுன்சிலிங்குமே விரைவில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அடுத்த வருஷம் அப்படின்றது எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ பிஃபோர் டிசம்பரே நமக்கு ரிசல்ட்டு ப்ளஸ் கவுன்சிலிங் இந்த இரண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிசம்பருக்குள்ளேயே நடந்துடும். ஸோ அதோடு கூட நமக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கட் ஆஃப் குறைவாக தான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு கொஷின்ஸ் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விஏஓங்கிற பட்சத்துலேயே ஒரு 150 ஹையஸ்ட்டு ஸ்கோருன்னே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 தான் வரும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் குறைய போகுது. கட் ஆஃப் மார்க் அந்த அளவுக்கு குறையிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த 120 100க்கு மேலே, அதுக்கப்புறம் 120 140க்குள்ளே மார்க் எடுத்தவங்க அப்படின்றது எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. இதில் வருஷக்கணக்காக படிக்கிறவங்களும் இருப்பாங்க, முதல் தடவை எக்ஸாம் எழுதினவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த ஆவரேஜில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் யார் யாருக்கெல்லாம் முக்கியமாக வேலை கிடைக்கும் அப்படின்னா, முன்னுரிமை வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 120லேருந்து 140 மார்க் எடுத்தவங்களுக்குள்ள நிறைய பேரில் முன்னுரிமை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. இதே டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கிறீங்க, ஸ்டெனோ முடிச்சிருக்கிறீங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா சான்ஸ் ரொம்ப இருக்குது. இங்கே ஜென்ரலாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 140 மார்க் எடுக்கணும். 140 மார்க் எடுத்துறீங்க ஜென்ரல் கேட்டகரி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. அதோடு கூட நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க, முன்னுரிமை சான்றிதழ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 140 மார்க்லேயே உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக 140 மார்க் இருந்தாலே இந்த தடவை வாங்கிடலாம் நீங்கள் போஸ்டிங். அதற்கு
அதற்கப்புறமா பிசி, பிசிஎம் இந்த 2 கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வேலை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு 130 மார்க்கு 130 மார்க் வந்து எடுத்திருக்கீங்க. 130லேருந்து 135க்குள்ளே வந்து நீங்கள் மார்க் எடுத்துறீங்க அப்படின்னா இந்த தடவை வந்து நம்ம கவுன்சிலிங்ஸ் வர போயிடலாம். அந்தளவுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா கட் ஆஃப் மார்க் வந்து அந்தளவுக்கு குறைய போகுது. வேகன்சிஸும் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால தான் வந்து இதே வந்து ஸ்டெனோ, டைப்பிஸ்ட்டு அந்த மாதிரிலாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 மார்க் வந்து நீங்கள் தாராளமாக மைனஸ் பண்ணிக்கலாம். கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தளவில் இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ வந்து 130 அப்படின்ற பட்சத்தில் ஒரு 127 அந்த மாதிரி நீங்கள் ஸ்டெனோ, டைப்பிஸ்ட் முடித்தவங்க இருந்தீங்க அப்படின்னா எடுத்தாலே வந்து உங்களுக்கு இந்த தடவை வந்து சான்ஸ் வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி எம்பிசியை சேர்ந்தவங்களும் டிசியை சேர்ந்தவர்களும் இந்த 2 கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் ஒரு 135 மார்க் வந்து நீங்கள் எடுத்திருக்கணும். அதாவது ப்ரையாரிட்டி இல்லாத பட்சத்தில், ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க அப்படின்னா கூட ஒரு 132லேருந்து 135 மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஈஸியாக இந்த தடவை கிடச்சிடும். இதே வந்து விடோ கேட்டகரி, அப்புறம் வந்து பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா, இராணுவத்தினராக இருந்தீங்கனாலும், முன்னாள் இராணுவத்தினராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 130 மார்க்கு கூட இருந்தால் கூட இந்த தடவை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ விடோ கேட்டகரியை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஒரு 120 மார்க் வந்து இருந்தாலே போதும். விடோ கேட்டகரியில் ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டெனோ, டைப்பிஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த தடவை நீங்கள் கவுன்சிலிங் வர போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 120 மார்க்கான எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த தடவை வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த 3 கம்யூனிட்டியும் சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்துலையும் நீங்கள் ஒரு 120 மார்க் வந்து நீங்கள் எடுத்திருக்கணும். 120 மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னாலே வந்து இந்த தடவை நீங்கள் கவுன்சிலிங் வர போயிடலாம். ஏன்னா வேகன்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15,000 வேக்கன்சிஸ் வரை இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற வேக்கன்சியும் சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 15,000 வேக்கன்சிஸ் வரை இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 120 மார்க் வந்து இருந்தது அப்படின்னாலே வந்து நீங்கள் இந்த தடவை போஸ்டிங் வாங்கிடலாம். இதோடு கூட நாங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கோம், முதல் தலைமுறை வச்சுருக்கோம், பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறோம், அப்புறம் விதவையாக இருக்கிறவங்க, மாற்றுத்திறனாளியாக இருக்கிறீங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருந்து ஒரு 3 மார்க் மைனஸ் பண்ணி மாற்றுத்திறனாளி அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா 100 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து உங்களுக்கு இனச்சுழற்சி மூலமாக வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் வந்து இருக்குது. இந்த தடவை வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது. மேலும் தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.